ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட் மாஸ் கிச்சன். நம்ம ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை குருமா. இந்த வெள்ளை குருமா பார்த்தீங்கன்னா வந்து மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சேமாக தான், சேம் இன்க்ரீடியண்ட் தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு கண்டிப்பான முறையில் உதவும். இப்போ ரொம்பவே வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, நாங்களும் டெய்லி வாட்ச் பண்ணுறோம். ஸோ வாட்சிங் ஹவர்ஸ் மெல்ல மெல்ல கூட்டிகிட்டே வருது. எங்களுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேர்மான பொருள் இருந்தாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா இது சப்பாத்தி, நான், பூரி, தோசை கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா, அதாவது லிக்விடாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி, சாதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக வச்சிங்கன்னா ரசம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து காரம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 சேர்த்துருக்கேன், 6, 7 சேர்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் செருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து பச்சை மிளகா ஒரு 7 சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 4 சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம கம்மியாக சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னவங்க தேங்காய் சேர்க்க தேவையில்லை, வேணால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய ஆனியன் போட்டிருக்கேன், பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது, ரத்தத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா பொரிகடலை, அது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அல்லது உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரிஞ்சி இலை, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி, அப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கசகசா, மெயினான பொருள் கசகசா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சோம்பு இங்கே கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிறதுக்காண்டி மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கடுத்து எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஆஃபாக கட் பண்ணி வச்சிடலாம், அல்லது ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவும் பாயில் பண்ணி லைட்டாக மேலே மட்டும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜாக போடணும். தக்காளியை வந்து சேர்த்து அரைக்கக்கூடாது. ஏன்னா தக்காளியை சேர்த்தோம்னா தக்காளியை வந்து அது சேர்த்து அரைக்கும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்துடும், உங்களுக்கு ஒயிட் குருமா கிடைக்காது. அதனால் இந்த ஏற்கனவே சொன்ன பொருள் பூரா எல்லாமே மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே வந்து செய்கிறோம்னா நம்ம வந்து குக்கரில், இப்போ கறியாக இருந்ததுன்னா குக்கரில் என்ன செய்யலாம், எண்ணெயை ஊற்றிட்டு இந்த தாளிக்கும் பொருள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது சோம்பு, அதுக்கடுத்து ஒரு 2 அன்னாச்சி பூ கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு கிராம்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஏற்கனவே ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால் இந்த கிராம்பு போட்டிருக்கேன். இதை வந்து தாளிக்க மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொடுக்கக்கூடிய பொருள், இந்த எல்லா பொருளையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். தக்காளியை விட்டுட்டு கிரைண்ட் பண்ணணும், ஓகேவா? ரைட். இப்போ மிக்சியில் வந்து இந்த ஜாரில் வந்து ஜார் வச்சுருக்கேன், இந்த ஜாரில் வந்து மொத்தமாக போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லா பொருளும் இதில் ஒன்றா போட்டாச்சு. இதை வந்து கிரைண்ட் பண்ணலாம். தக்காளி அப்படியே இருக்குது, தக்காளி வந்து ஃபைனல் ஸ்டேஜாக போடணும். இதை வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். எடுத்து இந்த மசாலா வந்து அரைச்ச மசாலா அதில் போட்டுருவோம். நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு, சட்டை எண்ணெய் காயுது. அந்த காயும் போது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சதை இதோட வந்து இது பண்ணிடணும். நீங்கள் வந்து மட்டன் வைக்கிறதா இருந்தால் ஒரு 7 விசில் வைங்க, சிக்கன் வைக்கிறதா இருந்தால் 4 விசில், கொஞ்சம் இளங்கறியாக இருந்துச்சுன்னா 3 விசில் போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆக்சுவலாக வந்து கறி பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். கொஞ்சம் இளங்கறியாக இருந்துச்சுன்னா, அதாவது நான் சொல்கிறது கோழிக்கறி,
இலசா இருந்துச்சுன்னா, சின்ன கோழிக்கறியாக இருந்துச்சுன்னா 3 விசில் வைங்க, இல்லை 2 விசில் வச்சா போதும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து விசில் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த பட்டை கிராம்பு போட்டுட்டேன். போட்டு பொரிஞ்ச பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து ரொம்ப கருகிரும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட போகிறோம். அரைச்சி வச்சு இதை போட்டேன். அதை போட்டு லைட்டாக பச்சை வடை போடுறது நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேந்து வரும் பாருங்கள். அந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி வந்து ஆமாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா பிடிச்சிடாமல் இருக்காண்டி. இது நான்ஸ்டிக் தான் பிடிக்காது. இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா வாடை வரும், ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மட்டன் வந்து 7 விசில் வைங்க. மட்டன் வந்து 7 விசில் வச்சு நல்லாயிருக்கும். ஆமாம், இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற டிஷ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் அரைச்ச மிக்ஸியில் மீதமுள்ள தண்ணியை இதோட ஆட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த குருமா போதும். இதை ஆட் பண்ணி தேவையான போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோவா இருக்கா, நல்லா ஒயிட்டாக இருக்கா. நீங்கள் வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி இப்படி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதோட போட்டு வச்சுருங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போடலாம். பாருங்கள், உப்பு போட்டுறேன். உப்பு போட்டு நல்லா விடுங்க. இந்த அளவு குருமா போதும். குருமா கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தண்ணியாக வச்சா நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து மார்னிங்கே சாதம் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். இந்த பாருங்கள், மார்னிங்கே வந்து சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்பளம் பொரிச்சிட்டேன். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது சாப்பிட சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஸோ தண்ணி வேணும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி அவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். தண்ணி பாருங்கள், அளவாக தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்து முட்டையை போட்டால் போதும். பாருங்கள், நான் எக்கை போட்டேன். நல்லா பாயில்டாகி வருது வந்து டயத்தில் நான் வந்து எக்கை போட்டுட்டேன். எக்கை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக வேணால் ஆயில் ஊற்றிக்கிடலாம். நீங்கள் தேங்காய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காயை பதிலாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடே மணக்குது. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவி. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு புதினா போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கா, முட்டை செம்மையாக இருங்க. குருமா ஒன்றும் சூப்பராக இருக்கும். சாப்பிட சப்பாத்திலாம் நிறையாவே எடுக்கும். அதனால் இந்த மாதிரி குருமா வந்து ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி தண்ணியாக வச்சேன்னா, கொஞ்சம் இப்போ ஊற்றிக்கிட்டு நைட்டு தோசையை கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்குன்றனால தான் நான் தண்ணியாக ஊற்றேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு புதினா போடுங்க. நான் புதினா என்கிட்ட இல்லை, அதனால் புதினா போடலை. உங்களுக்கு வந்து அந்த புதினா ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா புதினாவை லைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா, செமையாக இருக்கும். நல்லாயிருக்கும். தக்காளி இந்த டைத்தில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி இந்த டைத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் ஊற்றிருக்கோன்ற ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக புளி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. இல்லைன்னா லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். லெமன் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஆமாம், இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றிக்குங்க. பட் கறி குழம்புக்கு புளி தேவையில்லை, முட்டை குழம்பு கண்டிப்பாக புளி தேவை. அதனால் கறி குழம்புக்கு ஊற்றின அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லெமனை கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தாட்டினா லெமனை வந்து இன்னொரு 1/2 லெமனை புழிஞ்சிக்குங்க. இதுதான் ஒயிட் குருமா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டேனியல் சார். ஓகேவா?
இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த அந்த இதை பூரா அந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என் வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.